single day. I'm gonna make. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஸ்வா ஃப்ரம் எம்ஆர் டெக் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் இன்புட் டூல்ஸை ஆஃப்லைனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் 1 இயர்க்கு பிஃபோர் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு கூகுள் அஃபீஷியலாக அதை வந்து ஒன்லி ஆன்லைனில் இருக்கும்போது மட்டும்தான் டைப் பண்ணுற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஆஃப்லைன் சாஃப்ட்வேரோட பேக்கப்பை வந்து உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அந்த லிங்க் வச்சு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட எம்ஆர் டெக் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்களா வந்துட்டு கூகுள் டிரைவில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். கார்னரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணிடணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்களா வந்துட்டு ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வின்டர் தேவை உங்களுக்கு. இப்போ டவுன்லோட்ஸ்க்கு பார்த்தீங்களா ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைல் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி டெஸ்க்டாப்புக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு அந்த ஃபைலை எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுத்தீங்களா ஃபைல் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ ரெண்டு கூகுள் 1 கூகுள் 2ன்னு 2 இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் 1 இன்ஸ்டால் பண்ணுங்கள். டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்களா நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ் ஆகிடும். அடுத்து வந்துட்டு கூகுள் 2 ஓப்பன் பண்ணுங்கள். அதையும் சேம் ப்ரொசீஜரில் கொடுத்தீங்களா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்களா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ கார்னரில் கீழே பார்த்தீங்களா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும் கீழே. இதை வச்சு தான் நீங்கள் இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி டைப் பண்ண போகிறீங்க. நான் இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நான் வந்துட்டு நார்மலாக அம்மான்னு டைப் பண்ணால் வெறும் இங்கிலீஷில் வருது. இப்போது இங்கிலீஷ்லுங்கிறத தமிழில் டிக் பண்ணிவிட்டு இப்போ ஏஎம்எம்ஏ அப்படின்னு டைப் பண்ணால் அம்மான்னு வருது. ஏபிபிஏ அப்பான்னு வருது. ஃபோனட்டிக் முறையில் சிம்பிளான முறையில் ஈஸியாக அதை டைப் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வேர்ட்லேயும் டைப் பண்ணிக்கலாம். வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கார்னரில் அதேமாரி இங்கிலீஷுங்கிறத தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதேமாரி அம்மா ஏஎம்எம்ஏ அம்மான்னு கொடுத்தீங்களா தமிழில் அம்மான்னு வரும். சேம் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் முழுக்க உங்கள் அனைத்து வார்த்தையும் அதாவது எஸ்எம்எஸில் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை எரரோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்களா அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து போடுவேன்.